வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுவும் நம்மளோட வயிறு சம்மந்தப்பட்டது, டைஜஷன் சம்மந்தப்பட்டது, ஆசிடிட்டி, கிளென்சிங் எல்லாமே சொல்லலாம். இதில் நம்ம இன்றைக்கி ரெண்டு விதமான கஷாயம் பார்க்க போகிறோம். ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இஞ்சி சுரசம் அப்படின்னு சொல்லுவாள். இஞ்சியே டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அதோடு கூட தனியா நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இஞ்சி சுரசம் முத நாளைக்கு ஏதோ ஹெவியாக சாப்பிட்ருக்கேள், டைஜஸ்டே ஆகலை, ராத்திரி ஃபுல்லாக கஷ்டப்பட்டேள் அப்படின்னு சொன்னால் வயத்தை பெரட்டின்ண்டே இருக்குது, இல்லை வாமிட் வரா மாதிரி இருக்குது, இந்த மாதிரி தலைவலியோடு சம்டைம்ஸ் வயத்தை பெரட்டல் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதே இந்த இஞ்சி சுரசத்தை அரைச்சி ஒரே ஒரு டம்ளர் குடிங்கோ. ஜஸ்ட்டு எல்லாமே க்ளீனாகி அடுத்த ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளே பசிக்கிறது என்ன இருக்குது சாப்பிட அப்படின்னு கேட்பேன். ஆனால் அப்பயுமே கூட கொஞ்சம் லீன் டயட்டாக கொஞ்சம் தயிர் சாதம், மோர் சாதம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேளை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு வயத்தை இதுவாக வச்சுருந்தேன்னா அடுத்த வேளையிலேருந்து ஃபஸ்ட் கிளாஸாக எதை வேணால் விட்டு வாங்கலாம். ஸோ அந்த இஞ்சி சுரசம் பார்க்க போகிறோம். அடுத்தது இது நிச்சயமாக நான் சொல்கிறேன், இதை கிரெடிட் நான் என்னோடய சம்பந்திமாக்கு தான் கொடுக்கணும். இது எனக்கு தெரியாது. பட் அவள் என் பிள்ளைக்கு ஆசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதே அந்த மாமியை என் பிள்ளைக்கு பண்ணி கொடுத்துருக்கா, என்னோடய மாட்டுப்பொண்ணோட அம்மா. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, வெந்தயம், ஓமம் அண்ட் ஷாஹி ஜீரா. ஷாஹி ஜீரா இல்லை எங்களுக்கெல்லாம் இங்கே கிடைக்காதே மாமி, எங்களுக்கு இல்லைன்னா அப்படின்னு சொன்னேன்னா சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ஆசிடிட்டியை தணிக்கக்கூடியது தான். இதை எல்லாத்தையும் என்னென்ன அளவில் போடணும்னு நான் சொல்கிறேன். அதாவது வெந்தயம் 200 கிராம் எடுத்துக்கிறேன்னா 100 கிராம் ஓமம் எடுத்துக்கணும், 100 கிராம் ஷாஹி ஜீரா ஆர் சோம்பு எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துட்டு பவுடர் பண்ணி அதை கஷாயமாக பண்ணணும். நிச்சயமாக வெந்தயம் 200 கிராம் இருக்கிறதே ஒரு கசப்பு இருக்கதா இருக்கும். மருந்துங்கிறது எப்பயுமே நம்ம நாக்குக்கு பிடிச்சா மாதிரி இருக்கும்னு நம்ம நினைக்க முடியாது. பட் இது கொஞ்சம் கசந்தாலும் அதில் நீங்கள் தேனை கலந்துண்டு ஆர் நாட்டு சக்கரை தானே நீங்கள் போட்டுண்டு ராத்திரியில் ஒரே ஒரு அதாவது எப்பயுமே நமக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ட் பாதி ராத்திரிக்கு தான் வரும். அது வராத இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு என்னோடய பிள்ளைலாம் சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ நான் அந்த அளவை மாமிகிட்ட கேட்டு உங்களுக்கு அப்படியே பண்ணி கொடுத்துருக்கேன். இது நிச்சயமாகவே அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ரெண்டுமே உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக ரொம்ப பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு பல்காக பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் நான் அளவு சொன்னேன். ஜஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு இதில் போட்டு வறுத்து காமிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துட்டுருக்கேன். இதை தனியாக வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வெந்தயத்தை நல்லா வாசனை வர வறுத்துக்கோங்க. கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது. நல்லா வாசனை வரணும். வெந்தயம் நல்லா வறுபட்டுட்டு அப்படிங்கிற வாசனை வந்தால் போகிறோம். இது அட் த சேம் டைம் இதை நீங்கள் நிறையா பொடி பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த 200 கிராம் வெந்தயம், 100 கிராம் ஓமம், 100 கிராம் அந்த ஷாஹி ஜீரா போட்டு பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஸ்பூன் போட்டு அதை ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி விட்டு அதை கஷாயமாக கொதிக்க விட்டு அதை வடிகட்டிட்டு அதை எடுத்துக்கோங்க ராத்திரியில். ஸோ இது எல்லாருக்கும் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப உபயோகமான இது. ஏன்னா இந்த நாளில் நிறைய பேருக்கு வெளியில் சாப்பிட்றோம், அன்டைம் சாப்பாடு, இதனாலலாம் ஆசிடிட்டி ப்ராப்ளம் வருது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாமும் இந்த நாளில் எந்த இதுவுமே ஒத்துக்கிறது இல்லை, பலதுமே. அந்த நாளில் நமக்கு நிறைய உடல் உழைப்பு இருந்தது. இப்போது இதெல்லாம் இல்லாததுனாலையா இல்லை எல்லாமே கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனாலையா என்னன்னு தெரியல, இந்த நாள் குழந்தைகள் எல்லாருக்கும் நிறைய அந்த மாதிரியான கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், பைல்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே வருது. அட் த சேம் டைம் சில பேருக்கு ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் அப்படின்றது அது கூட இருக்குது. இந்த நாள் குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு 25 வயசு 26 வயசு குழந்தைகள்லாம் ப்ரெக்னென்ட் ஆனால் ஜெஸ்டேஷ்னல் அந்த டயபெட்டிஸ்க்கெல்லாம் இந்த வெந்தயம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக நம்ம அதுக்கு போய் இன்சுலின் எடுத்துக்கிறது, அது மாத்திரை சாப்பிட்றதுன்றதை விட இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். அந்த ஒரு எண்ணத்தில் தான் இதை நான் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக இது உபயோகமாக இருக்கும்.
ஸோ இது நல்லா வாசனை வர வறுத்தாச்சு. இதை எதுவுமே நம்மளுக்கே எல்லாமே தெரியும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. யாரான ஒருத்தர் தான் நமக்கு சொல்லி கொடுத்தாதான் அது நமக்கு தெரியவே வரும். அந்த ரீதியில் மாமி சொல்லி கொடுத்த இந்த கஷாயம் வந்து எனக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது, தெரிஞ்சுது. அதனால் உங்களுக்கும் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாமேன்றதுனால இதை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வெந்தயம் அந்த மாதிரி வெடிக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, தெரியுறதா உங்களுக்கு? கடுகு வெடிக்கிற மாதிரி வெந்தயமும் வெடிக்கும். ஸோ இதை மிக்சியில் எடுத்துக்கிறேன். அது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தேன்னா இது 1 டேபிள் ஸ்பூன் ஓமம் போட்டிருக்கேன். இது 1 டேபிள் ஸ்பூன் ஷாஹி ஜீரா. இது ரெண்டும் ஒரே அளவு தான் வறுக்கணும். அதனால் இது ரெண்டையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல இந்த அளவு பண்ணி பார்த்து நீங்கள் உங்கள் ஆற்றுல இருக்கிறவெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அதில் நல்ல ரிலீஃப் கிடச்சதோ நீங்கள் நிறையா பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நிறையா பண்ணி வச்சுட்டு அப்புறம் சாப்பிடாம யாரும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, அதனால நான் சொல்கிறேன். பட் நல்ல ரிலீஃப் கிடைக்கும் கண்டிப்பாக. இதுவும் வெடிக்கிறது பார்த்துலாம் தெரியும். இது ஸ்டேஜ் 4 நல்ல படப்படன்னு வெடிக்கட்டும். வறுத்துட்டோம். நல்லா ஆற விட்டு இதை பவுடர் பண்ணின்னு வந்துடும், எல்லாமே ஒன்றா சேர்த்து. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது என்னென்னு கேட்டேன்னா ஒரு 50 கிராம்ஸ் இஞ்சி இது மாதிரி தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் ஃபைனாக வேணாலும் நீங்கள் அதை பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. இதுக்கு வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க தனியாக வச்சுருக்கேன். ரெண்டையுமே நான் தண்ணி விட்டு அது வந்து பவுடர் பண்ணின்னு வந்துடுறேன். இது தண்ணி விட்டு அரைச்சின்னு வந்துட்டு பார்க்குறேன். ஜஸ்ட் இதை நல்லா தண்ணி விட்டு அரைங்கோ. அதுக்கப்புறம் வடி கட்டிட்டு கொஞ்ச நாள் தெளிய விடணும். அந்த அடியில் வந்து நான் எப்பயுமே சொல்லுவேன், இந்த இஞ்சியோட ஒரு செடமெண்ட் தங்கும் அப்படியே. அது வந்து நம்மளோட அதுதான் ஆசிடிட்டி க்ரியேட் பண்ணும். ஸோ இதில் என்ன இருக்கோ அது இல்லாத நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணின்னு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ இந்த பவுடர் ரெடி பண்ணின்னு வந்தாச்சு. இஞ்சியும் தனியாகவும் நல்லா ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். நல்லா ஒரு பார்க்கணுன்னா நீட்டாக இருக்குது. இது நம்ம வடிகட்டணும். இது இந்த ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். அதாவது இந்த கிளாஸ் டம்ளரால் 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடும். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் இது கொதித்து கஷாயமாகட்டும். அதுக்குள்ளே இதை வடிகட்டிக்கலாம். ஆக்சுவலி இதை இன்னொரு தடவை கூட நம்ம தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இது இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சின்னு வந்திருக்கேன். ஸோ நல்லா இதை ஒட்டை எடுத்துனாச்சு. இது கொஞ்ச நாளை அப்படியே தெளிய விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதை விட்டேன்னா நல்லா தெளிஞ்சிடும். அடியில் அந்த ஒயிட் செடமெண்ட் இருக்கும். இதை தெளிவாக எடுத்துட்டு இதில் வந்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சு நாட்டு சக்கரை கொஞ்சம் ஸ்லைட்டாக உப்பு போட்டு இதை குடிச்சிக்கலாம். நம்ம இது தெளியட்டும், இது பார்க்கலாம். அதுக்குள்ளே இந்த கஷாயம் எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம விட்டு ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஒரு 3/4 டம்ளர் எடுத்துன்னா நம்ம அதை அணைச்சிடலாம். ஜஸ்ட் அது வரைக்கும் கொதிக்கட்டும். நம்ம ரெடி ஆனதும் நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். ஸோ அடுப்பை அணைச்சிட்டேன். விட்ட ஒரு டம்ளர் 3/4 டம்ளர் கிட்ட ஆகிடுது. கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இதையும் நல்லா இன்னொரு தடவை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். தெரியுறதா உங்களுக்கு? ஒயிட் செடிமெண்ட் இதுதான் வேண்டான்னு. இதை வந்து நமக்கு சேர வேண்டாம். அதனால் இதை வடிகட்டிட்டு கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணோன்னா இந்த ஒயிட் கலர் செடிமெண்ட் வரும். இது ஒரு டம்ளருக்கு மேலேயே அது ஜூஸ் வந்திருக்கு. நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். இது ஜூஸ்னு தான் சொல்லணும், சரசம்னு சொல்கிறத விட. ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு போடுறேன். நீங்கள் தேன் வெட்டிக்கிறேன்னா தேன் வெட்டிக்கோங்க, நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. உங்கள் சௌகரியம். உங்களுக்கு இதுக்கு என்ன இனிப்பு வேணுமோ அதை நீங்கள் கலந்துக்கோங்க.
இது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம். ஜோரான இஞ்சி சுரசம் தயாராகிடுது. ஸோ இதுவும் ஆறி கொஞ்சம் தெளிஞ்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி அது 1 டம்ளரில் 3/4 டம்ளர் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை இப்படியே சாப்பிட்டேன்னா நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. எங்களுக்கு இந்த சின்ன கசப்பு கூட தாங்காதுங்கிறவா நீங்கள் இதில் தேனோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரையோ ஏதானு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் ஒரு சின்ன சிமிட்டா உப்பு போடுறேன். ஸோ 2 விதமான இதுவும் இன்றைக்கி ரெடி ஆகிடுது. ஸோ 2 விதமான கஷாயம் ரெடி. ஒன்று இஞ்சி சுரசம், இன்னொன்று ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்க்கான கஷாயம். இது 2மே ரெடி ஆகிடுது. நிச்சயமாக ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் மட்டும் இல்லை, சொன்ன மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவாளுக்கு, வாயு தொல்லை இருக்கிறவாளுக்கு, ஜெஸ்டேஷ்னல் டயபிட்டிஸ் இருக்கிறவாளுக்கு, டயபெட்டிஸ் இருக்கிறவாளுக்கே கூட ரொம்ப ரொம்ப நல்லது இந்த இது. நிச்சயமாக ராத்திரியில் அதுவும் படுத்துக்க போகிறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன்னா காத்தாலெல்லாம் ரொம்பவே பிரச்சனையே இல்லாமல் நிம்மதியாக இருக்கும். நைட் நன்னா தூக்கம் வரும். அதனால் இது எல்லோரும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.